ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். லைவ் சப்போர்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களையும் வாழ வைக்கணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். இப்போது மழை நேரம், அதனால் கூட கேரளாவில் இருக்கோம். இப்போது நம்ம ஒரு யூடியூபர் ஒருத்தரை நம்ம பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்கோம். அவர் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் 4-5 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், பழகியாச்சு, ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டோம். யாருன்னு கண்டுபிடிக்கலாம், நீங்களும் கண்டுபிடிங்க. வாங்க பார்ப்போம். வீடியோ யாரும் தள்ளிவிடாமல் தயவு செஞ்சு பாருங்கள். அவர் யார் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு கடை அங்கே தான் அவர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க, பார்க்க போயிட்டுருக்கோம். எல்லோரும் பாருங்கள், அவர் இங்கே தான் இருக்கார். ஹலோ அண்ணே. ஹாய். யார உட்காந்துருக்கு, நிறைய உட்காந்துட்டு திடீர்னு பார்த்து வந்துட்டீங்களே. கேமரா சொல்ல வேண்டாமா? நானே ஏற்கனவே ஒரு ரீல்ஸ் போட்டு வேற இல்லை, ஆட்டக்கார குடும்பம்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் சேனல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த என்னுடைய சேனல் தான். அந்த ரீல்ஸ் பார்த்துக்கிறது இல்லை. அப்புறம் என்ன காலையில் மரசா அண்ணன் எல்லாருக்கும் தெரியும், எனக்குமே தெரியும். யூடியூபர் அண்ணன் யூடியூப் சேனல் ரெட்டாவதுப்பா. எல்லாரும் என்ன கேமரால வீடியோ எடுக்க வச்சிருக்காங்க. இன்னும் வேறட்டா வேகமா வேலையை பாருங்க எடுங்கன்னு. ஆமாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்குமே தெரியும். எனக்கு நல்ல நண்பர் அவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இங்கே வந்தோம். அவர் மட்டும்தான் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் கடையில் அவர் மட்டும் இல்லை, கூட அவருடைய நண்பர்களும் இருக்காங்க. மகாராஜா அவருடைய நண்பர்கள், ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உதவிக்கு காவலா அவர் ஒருத்தர் இருக்காரு இங்கே கடைக்கு. நல்ல மழை. மகாராஜா சேர்ல உட்கார்றாரு, பார்த்துக்குவோம். மகாராஜாவோட சேர்ல கீழே குப்பை கொடுத்துறாங்க. மகாராஜா அதை காமிங்க பிரவீன். மகாராஜா குப்புறாங்க பார்த்தாரு. மகாராஜாவுக்கே இந்த நிலைமைனா ஒரு உடச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையாங்க? நீங்களே சொல்லுங்க. மகாராஜா கீழே விழுந்தாரு, கீழே போனாரு. மகாராஜாவுக்கு இந்த நிலைமைனா பாக்கியாளு சித்தா போட்டா 600 ரூபாய். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நம்ம அவரை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அவர் நம்ம வேலை நேரத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவர் பிஸியாக இருக்கிறாரு. ஆமாங்க, கலெக்டர் வேலை ஆக 2 மிக்சி கிடச்சிச்சுங்க. இந்த புது சங்கம் 2 மிக்சி 2 மிக்சி கிடச்சி அந்த 2 மிக்சியை கொண்டு வந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த சவுண்ட் அமைச்சிருமா சார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஊரில் ஃபங்க்ஷன், ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. சங்கரங்கோவிலுங்கிற திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. குடும்பத்தோடு அந்த விழாவுக்கு எல்லோரும் போயிருந்தாங்க, விழாவை சிறப்பித்திருந்தாங்க. அந்த வீடியோவும் அவங்க யூடியூப்பில் அது போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவையும் பாருங்கள். அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் சேனலுக்கு லைக் போடுங்க. முடிஞ்சால் அவர் சேனலையும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் வேலை பார்க்கட்டும். வேலை பார்க்கணும். எங்கே கிளம்புறீங்க? என்ன பிரவீன், சிம்பிளா சொல்லுங்க. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு காமிங்க பாருங்க. திடீர்னு வந்தாங்க. நாங்களே யாராவது சொன்ன மாதிரி யாராவது செல்லில் எடுத்து எங்களை போட்டோ எடுப்பாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருக்கோம். யாராவது நடிக்க விட்டாலும் ஓடிட முடியும் இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வாட்டில் வந்து என்ன முகத்தை காமிச்சிட்டு அங்கிட்ட அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, இவர் தெரியுமான்ட்டு போனால் என்ன அர்த்தம் பிரவீன்? ஆமாங்க, நான் அந்த அப்படிலாம் நம்ம விட முடியாது, அதுன்னு சொல்லிடுவோம். 2 மிக்சி தாங்க கிடச்சி. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மிக்சி, ஒரு ஃபேனும் கிடச்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா இரும்பாக போச்சு. இங்கே இரும்பாக போச்சு. ஒவ்வொன்றும் அலுமினியம் கிடைக்கும். நம்ம யோகா, நம்ம கரகம் இப்படி கிடச்சிருக்கு. என்ன பண்ண இப்படி வருங்க. இதில் ஆர்மிச்சர் இந்த மிக்சியில் உள்ள இது ஃபேனில் உள்ளதுங்க. இதில் செம்புன்னு நினைப்பாங்க நிறைய பேர். பட் அதில் அது அந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு இருக்கும். பட் இப்போ ஃபுல்லாகவே இங்கே வரும் எல்லாம் அலுமினியம் தான். அலுமினியம் நமக்கு செம்போட விலை கிடைக்காது. செம்புனா கொஞ்சம் கூட காசு கிடைக்கும், அலுமினியம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் இது அலுமினியமும் உடச்சிருக்க மாட்டோம், அப்படியே போட்டுறோம். இரும்பில் போட்டு விட்ருவோம். இரும்பு விலைக்கு இதுலலாம் கொஞ்சம் செம்புனா கொஞ்சம் வெட்டி பிறகு எடுப்போம். சரிங்களா? அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை பார்த்துருக்கும் போது இவர் இவர் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்துட்டார். மதுரை நெகட்டிவ் மதுரை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மதுரை எந்த இடம் தெரியல, பட் மதுரை அப்படின்றாரு. இங்கே மேரேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா கேரளா சுல்தான் பத்தேரி வயநாடுங்க. அதில் இங்கே பக்கத்துக்குமே ஒரு மேரேஜ் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே மேரேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னார். அங்கே வரும்போது நம்ம வீடியோ பார்த்துக்கிறோம். இதே ஆஸ்பத்திரிக்கு ஆல்ரெடி வரும்போது நான் பார்த்தது. நான் பார்க்குறேன் எங்கள் ரூமுக்கிட்ட
பேசிக்கிருந்தாரு. ஆனா நான் தான் அந்த ரவின்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரிஜினலா உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஃபில்டர் போட்டு வீடியோ போடும்போது அதனால யாருக்கும் தெரியாதுங்க. நான் வந்து ஆட்டக்கார குடும்பம் ஒரு சேனல் அப்படி வச்சிருக்கேன். டான்ஸ்லாம் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு காட்டுக்குள்ள போகும்போது வீடியோ எடுத்து விடுறது, ஒரு டான்ஸ் பண்றது இப்படி தான் பண்ணிக்கிருக்கேன். சரிங்களா? அதேமாரி இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் கொண்டு வந்து உடப்போம். இன்னைக்கு மழை வேற பெஞ்சிருக்குங்க. காமிச்சிட்டிங்களா மழை? மழை அவரு காமிச்சாச்சு. எல்லாருக்கும் என்னன்னு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி இந்த கடைக்காரங்க வந்து மேல வந்து சட்டர் போட்டிருக்காங்க. இன்னும் பிரவீனுக்கு என்ன நினைப்பு, உள்ள நம்ம மழை பெஞ்சிட்டு கொடையை பிடிச்சிட்டு அங்க இருக்காரு. அங்க வருங்க உங்க காமிங்க பிரவீனு, அவங்க மேலே காமிங்க. அவர் அந்த வீடியோ கொண்டு வந்து மறந்துட்டாப்ல, அதான் உண்மை. சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரவீனு. அதுக்காக நியூஸ் ஐயோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். உங்க முகத்தை காமிச்சிருக்கோம், உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தெரியும்ல. சரி அங்கே இருந்து வெக்கப்பட்டார். அப்படிலாம் இது இல்லைங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் தொடங்கியிருக்கேன். அதாவது எனக்கு ஒரு வீடியோ போட ரொம்ப ஆசை இருக்கு. ஏன்னா அப்படின்னாப்ப நீங்கள் வேணால் போடுங்க. பட் உங்கள் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம குடும்பம் ரன் பண்ணதுக்கும் நமக்கு ஒரு சரியான ஒரு தொழில் வேணும். சரிங்களா? அதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ நம்ம சாப்பிட ஏதோ ஊரில் சொல்லும் வச்சுருக்காப்புல நாங்கள் ஏதோ ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலையை பாருங்கள். ஏன்னா மதுரையில் ஒர்க் பண்ணுறோம்னு சொன்னார். ஃபேமிலி இங்கே இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு. அதேமாரி எனக்குன்னா பெரிய பெரிய பசங்க, நோ ப்ராப்ளம். பட் ஊரில் இருந்தாலும் இவங்க சின்ன இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. எங்கே நம்ம ஃபேமிலி இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து இருந்து வேலை பாருங்கள். முதல்ல நமக்கு வந்து வேலை தான் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுக்கு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு யூடியூப் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவரும் சரி ரவி அண்ணா ஓகே, இங்கேயே நான் மதுரை போகிற அளவுக்குள்ள என் ஃபேமிலி இங்கே இருக்கலாம், இங்கே எங்கேயாவது அதே சம்பளம் கிடச்சா கூட நம்ம இந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கடையில் ஹோட்டல்லாம் கிடைக்கிறது கிரேட் ஜூபி ஹோட்டல் வீட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல்லாம் இருக்குது. இவர் கம்யூட்டரில் இருக்காரு. கம்யூட்டர் நல்லா இங்கிலீஷ் பேசிக்கிருந்தாரு. கம்யூட்டராக இருப்பார் நான் நினைக்கிறேன். நானும் கேட்கலாங்க இவர் என்ன ஒர்க்கு எனக்கு சொன்னார். எனக்கு புரியல. ஆனால் நல்லா யார்கிட்ட இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஃபுல்லாக தோற இங்கிலீஷ்லாம் பேசுது. உங்களையும் காமிங்க பிரவீனும், உங்களோட சேர்ந்து என்னையும் காமிங்க. உங்களை மட்டும் உங்களோட சேர்ந்து காமி கேமரா மாதிரி பிடிக்குப்பாங்க பேர். அப்புறம் யூடியூப் கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்து எல்லாம் நம்ம உறவுல யாராவது பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் யூடியூப் தொடங்க ஒரு ஆசை, ஒரு வீடியோ போடணும் ஆசை. நிறைய பேர் காசு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கும் யூடியூப் தொடங்கி வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு தான். பட் அது வந்து கொஞ்சம் ரன் ஆகி மக்கள் மனசில் நம்ம பதிஞ்சோ டான்ஸோ இப்போ நான் போடுற மாதிரி டான்ஸோ ஒரு காமெடி ஏதாவது மாதிரி போடுற மாதிரி போட்டு ரன் பண்ணி மக்கள் மனசில் இருக்கும்போது நமக்கு சப்ஸ்கிரைப் போடுவாங்க. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் டைம் வரும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் வீடியோ போட கொஞ்சம் காசு தான் வந்துச்சுன்னா கூட நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு யூடியூபர்ஸாக இருந்தாலும் அவங்க திறமை வெளிப்படுத்தணும்னு வருவாங்க அப்படிம்பாங்க. ஏன் திறமை நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படுத்தியாச்சு தெரியும். பாத்திரம் வியாபாரம் பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்காதவங்க எல்லாருமே பாருங்கள். நம்ம பிரவீன்குமார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஜஸ்ட் அவர் எனக்கு வந்து ஒரு 4-5 நாளாக தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குற அளவுக்கு நல்லா அமைதியான டைப்பு. யூடியூப் தொடங்குற அளவுக்கு யூடியூப் தொடங்கி நல்லா டேலண்ட் பர்சண்டாக வரணும் அப்படின்னா இப்போ அளவுக்கு இல்லை. இனிமேல் பாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பிரில்லியண்டாக வருவாங்க. அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு வந்தோன்னே கொஞ்சம் யூடியூப்பில் குடி வரும்போது தன்னால் அவங்களால பேச ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நல்லா பேசல வீடியோ போட நீட்டாக அப்படி ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுமாதிரி நம்ம உறவுல எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வளவளன்னு பேசுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இப்படி தான் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் முதல்ல நான் ஒரு வீடியோ எடுத்துக்காருமே எனக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லுறாரு, பெரிய ஒரு ஆளாக பெரிய ஒரு யூடியூபர்ஸ்னா சந்திக்க போகிறனோட சொல்லியிருக்கலாம். பட் யாருமே அப்படிலாம் நினைக்காங்க. யாரும் பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்களும் ஒரு கோடி சப்ஸ்கிரைபருக்கு சமம். ஏன்னா நம்ம ஒரு சோசியல் மீடியான்னு இறங்கி நம்ம ஒரு சேனல் தொடங்கி நம்ம ஒரு வீடியோ போடும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அப்போவே செலிப்ரிட்டி ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா? அதனால் பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட சேனலில் எந்த ஒரு யூடியூபர் யாராவது கேமரா பிடிச்சிட்டு வந்தால் நான் உடனே நடிக்க ரெடின்னு நான் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன். அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணாரோ என்னன்னு தெரியல. பட் நம்ம உறவுல எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே சொந்தங்கள் எல்லாருமே பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோ பாருங்கள். அவரை பார்க்க ஏதாவது தெரிஞ்சது வீடியோ போடட்டும். முடிஞ்ச அளவுக்கு இவர் இங்கே இருக்கிற வரைக்கும், அதாவது ஊருக்கு மதுரை போகணுன்னாரு. சப்போஸ் போகல அப்படின்னா இருக்கிற வரைக்கும் டைம் கிடைக்கும்போது நான் இருந்தால் ஏதோ ஒரு வீடியோ மாதிரி போட்டு விட்றோம், ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணி விட்றோம். நீங்கள் எல்லாருமே பாருங்கள். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. சுற்றி வர பார்க்கலாம். நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இருந்தேன். அதுலேயும் வேறு என் கிரகம் என் நேரம் அலுமினிய காயில் ஒன்று அலுமினியம் போச்சு, ஒன்று செம்பா போச்சு. இதுதான். சரிங்களா? நானும் பார்க்குறேன். பார்த்து எல்லாரும் பத்திரமா இருங்க. உடனே பேசுகிறாரே ரவின்னு அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. நான் இதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. நான் ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பாங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பிரேம்குமாருக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? பாய். லைக் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்புங்க. சரிங்களா?
ஏதோ ஒரு ஆளு யூடியூப் தொடங்கிக்காங்க, எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? பாய்ங்க. எத்தனையோ வேற ஃபாலோ வச்சிருக்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நாட்டுக்காரர் வாழ்ந்துட்டுங்க. அவரு வெளி மாநிலத்தை இருந்தாலும் சரி, உள் மாநிலத்தை இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் நல்லா சுத்தமா பேசுறாருங்க. அவ்வளவு கிளியரா பேசுறாரு. ஓகேங்களா? எல்லாரும் பார்த்து பத்திரமா. ஓகே, பாய்ங்க. பாய் பாய். வேலை இருக்கு. பிரவீனுக்கும் அண்ணனுடைய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் இதுலயே நீங்க அண்ணனுடைய பெரிய சேனலுக்கு யூடியூபர்ஸ் லைக் ஆயிட்டீங்க போடுங்க. பிரவீன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆல் இஸ் வெல். ஓகே. அப்போ அண்ணனுடைய பிஸி டைம்ல மகாராஜா நம்மள எப்போ பிரவீன் சார் இங்க பாருங்க, ஒரு மகாராஜா காமிச்சு. மகாராஜா அவருடைய நண்பர் அண்ணன் வந்து மகாராஜாவே இப்ப கவுத்துட்டு பார்த்தாங்க. அண்ணனுடைய ஃப்ரெண்டு மகாராஜா. ஆமாங்க, என் பேர் மகாராஜா. பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே. பெரிய மகாராஜா, பெரிய வீரர் அவரு. அப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அவருடைய பிஸி டைம்ல நம்ம அவருடைய நேரம் அவர் வந்து நமக்காக நேரத்தை ஒதுக்கி நமக்காக கொஞ்ச நேரம் அவர் நமக்காக அவர் வேலையிலையும் நமக்காக பேசினாரு. அண்ணனுடைய பரந்த மனப்பான்மை. அப்போது அவருடைய வேலை நேரத்துலையும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி அவர் நமக்காக கொஞ்ச நேரம் நம்ம சேனலில் அவர் பேசினார். இப்போ நம்ம இதோட நம்ம இன்னைக்கு சேனல் வீடியோவை நம்ம முடிச்சுக்கிருவோம். இனி அடுத்து நம்ம நாளைக்கு தொடங்கலாம். நன்றி.